அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். இந்த வெக்கேஷன் லீவில் ஹைதராபாத் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனதும் முதல்ல நாங்கள் பார்த்தது தாராமதி கோட்டை. இந்த தாராமதி கோட்டை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த தாராமதி கோட்டைக்குள்ளே ஒரு இனிய காதல் கதை இருக்கிறதா அங்கே சொல்லியிருந்தாங்க. அது என்ன கதை அப்படின்னு நான் பார்க்கும்போது, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கோல்கொண்டா கோட்டையை ஆட்சி செய்த இப்ராஹிம் குலி குதுப் ஷா என்ற அரசன் ஒருத்தர் இருந்தாராம். அவரது காலத்தில் மூசி நதி கரையோரம் இப்ராஹிம் பாக் அப்படின்ற ஒரு அழகிய தோட்டமும் இருந்துச்சாம். அந்த தோட்டத்தில் தான் தாராமதி என்ற ஒரு இளம் பெண் வாழ்ந்ததாக சொன்னாங்க. தாராமதி ஒரு சாதாரண பெண் கிடையாது. அவளது குரல் தேன் போல இனிமையானது அப்படின்னும், அவள் பாடும்போது காற்று கூட நின்று கேட்குற அளவுக்கு அவளுடைய இசை மனதை கொள்ளை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் மாலை தூரத்திலிருந்து கோல்கொண்டா கோட்டையில் அமர்ந்திருந்த அரசன் இப்ராஹிம் குலி குதுப் ஷா காற்றில் கலந்து வந்த ஒரு இனிய குரலை கேட்டாராம். இது யாருடைய குரல் அப்படின்னு அவருடைய மனம் கேள்வி கேட்டது அவர்கிட்ட. அந்த குரல் என்ன குரல்னா, அது தாராமதியின் குரல் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தினமும் மாலை நேரத்தில் அவள் பாடுகின்ற பாடல் காற்றின் வழியாக கோட்டையே சென்றடையும். அந்த குரலில் அரசன் மனசை தொலைச்சாராம். அவளை பார்க்காமலேயே அவரை காதலிச்சுட்டு வந்தாங்க அந்த அரசன். அவள் ஒரு இந்து பெண் அப்படின்று தெரிந்து கூட, அரச குடும்பத்தை சேர்ந்தவள் அல்ல அப்படின்னும் தெரிஞ்சு கூட, அரசனோட காதலில் கொஞ்சம் கூட குறையவே கிடையாதான். அவளுடைய குரல் தடையில்லாமல் கோட்டையை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக அரசன் ஒரு சிறப்பு மாளிகையை அவளுக்காக கட்டினானாம். அதுவே தாராமதி பாரதாரி அப்படின்ற இந்த மாளிகையாம். ஒளி அலைகளை தூரத்தில் கொண்டு செல்லும் ஒரு அற்புதமான ஒளியியல் வடிவமைப்போட இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. அங்கு கைத்தட்டினால் கூட அந்த ஒளி கோல்கொண்டா கோட்டையில் கேட்கும் அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காற்றே தூதுவனாய் தாராமதியின் குரலை அரசனிடம் கொண்டு சென்றது அந்த காதல். அரசனுக்கும் ஒரு பாடகிக்கும் இடையே பிறந்த ஒரு மௌனமான தூய காதல் இன்னைக்கும் தாராமதி பாரதாரி அருகே நின்னா அந்த காற்றில் ஒரு இனிய குரல் ஒலிப்பது போல மனதிற்கு தோன்றுகிறது அப்படின்னும் அந்த மக்கள் சொல்கிறார்களாம். எவ்வளவு அழகான இனிய காதல் கதை கொண்ட அந்த கோட்டையில் இதை எல்லாருமே ஹைதராபாத் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. நன்றி.